ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஃபஸ்னாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட லாஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க வீடியோ போடலன்னு. அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் சாரி கேட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோட வந்திருக்கிறேன். நிறைய டிப்ஸோட உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அஸ்ட்ரா தான். இது வந்து நான் ஒரு 3 ஹவர்ஸுக்கு முதல் எடுத்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மெல்ட் ஆகி கையில் ஒட்டிட்டு வருது. இது நாங்கள் ஐசிங் யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு முதல் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது, நல்ல ஒரு திக்காக இருக்கும், கலரும் லைட்டாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலரில் இருக்கும். ஏற்கனவே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சது இது லைட் கலராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நாங்கள் ஐசிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். மார்ஜரின் இந்த கூலுக்கு இருந்தால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிங் சுகர், இந்த ஐசிங் சுகரை பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அதில் வந்து விலை குறைஞ்சது அப்படின்றதுக்கு போக வேணாம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நல்ல பிராண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போது ஐசிங்குக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷார்ட்னிங், ஒயிட் பட்டர் சொல்லுவாங்க, இல்லை வெஜிடபிள் ஷார்ட்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோடய ஐசிங் வந்து வெளியில் வச்சாலும் கூட ஒரு 4-5 ஹவர்ஸ் நாங்கள் கேக்கில் ஐசிங் பண்ணிவிட்டு வச்சாலும் கூட மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு இது வெரி ஹெல்ப்ஃபுல். இது ரூம் டெம்பரேச்சர்லேயும் மெல்ட் ஆகாது. அப்போது அதோட நாங்கள் இந்த மார்ஜரினோட சேர்த்து அதை பண்ணுறப்போ எங்களோட ஐசிங் வந்து நல்லா ஸ்டிஃபாக லாங் டைம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஒயிட் ஷார்ட்னிங் யூஸ் பண்ணுறது. அதுங்களோட ஐசிங்கும் நல்ல ஒயிட் கலரில் பியூர் ஒயிட் ஐசிங் உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அதோட மெல்ட் ஆகாமல் லாங் டைம் வெளியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பர்த்டே கேக்ஸ், அந்த மாதிரி பார்ட்டிஸுக்கு நாங்கள் பண்ணுற கேக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மெல்ட் ஆகாது. நார்மலாக மார்ஜரினில் பண்ணுறது டக்குன்னு மெல்ட் ஆகிடும். இது வெரி ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பீட் பண்ணணும். பொறுமையாக நிதானமாக அவ்வளோத்தையும் கொட்டி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது. உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான டேஸ்டான ஃப்ளஃபியான ஐசிங் வேணும் அப்படின்னா பொறுமையாக குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸாவது பீட் பண்ணுங்கள். ஒரு 2 ஸ்பீடில் வச்சு பண்ணிங்கன்னா போதும். அது நல்லா நீங்கள் பீட் பண்ண தான் நல்ல ஒரு டேஸ்டான லைட் ஒயிட் கலரில் பட்டர் ஐசிங் மாதிரி ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு கிடைக்கும். நான் எப்போவுமே இந்த ஐசிங் பண்ணேன்னா எல்லாருமே பட்டர் ஐசிங்காக தான் கேட்பாங்க. மார்ஜரினில் பண்ண மாதிரியே இருக்காது. இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, நான் பின்னுக்கு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இதில் நான் 1 டீஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்க்குறேன். ஒரு வெனிலா பவுடர் இல்லைன்னா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, இது தான் பட்டர் எசன்ஸ். இது ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா எல்லாமே கெட்டுடும். இதுக்கு வந்து நீ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த பட்டர் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். பட்டர் ஐசிங் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அஸ்ட்ரா மார்ஜரின் தான் இருக்குது, பட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐசிங் பண்ணாமல் இருக்கவே வேண்டியதில்லை. அஸ்ட்ரா மார்ஜரின்லேயே டேஸ்டான ஃப்ளேவரான பட்டர் ஐசிங் பண்ணலாம். இனி பாருங்கள் இந்த ஃப்ராஸ்டிங் எப்படி இருக்குதுன்னு. இதை பார்த்தீங்கன்னா மார்ஜரினில் பண்ணணுன்னே சொல்ல முடியாது. ஒரு பட்டர் ஃப்ராஸ்டிங் மாதிரி தான் இருக்குது. இதை பாருங்கள், நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு உங்களுக்கு பைப்பிங் பண்ணி காட்டுறேன். அதோட கன்சிஸ்டன்சி, அதோட ஸ்மூத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஸ்மூத்தாக சோர்ஸில் இருந்து வருது க்ரீம். இது நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம். அது உங்களுக்கு மெல்ட்டே ஆகாது. லாங் டைமுக்கு இது நீங்கள் வெளியில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து நீங்கள் பர்த்டே கேக், வெட்டிங் கேக், ஒரு டெக்கரேஷனுக்கு நீங்கள் வெளியில் நடுவில் மட்டும் சாண்ட்விச் பண்ணாமல் வெளியில் கூட வைக்கலாம். வெளியில் வச்சு வேண்டிய மாதிரி ஃப்ளவர்ஸ், ரோசஸ் எல்லாமே நொசல்ஸால் பண்ணுற ரோசஸ் இருக்குது இல்லையா, அது கூட பண்ணலாம். பர்ஃபெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கப் கேக்ஸு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna. Take care. Bye.